அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசர முனிவர் பகவானை வணங்கி, சோதிட மேதைகள் அனைவரையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். 12 ராசி கட்டத்தில் 7 நவக்கிரகங்கள் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடுகள் என்று சில வீடுகள் இருக்கின்றன. அந்த 7 வீடுகளிலும் அந்த கிரகங்கள் மூலத்திரிகோணம் அடைந்த கிரகங்கள், அந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த மூலத்திரிகோணம் அடைந்த வீட்டின் கிரகம் தனது காரகத்தன்மையை அந்த கிரகத்தின் மூலமாக, தன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தின் மூலமாக செய்ய தூண்டும். உதாரணத்திற்கு, மேசம் வீட்டிலே செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். அந்த வீட்டில் உங்கள் சாதக கட்டத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை தன்னுடைய காரகத்துவத்தை செய்ய தூண்டும். அந்த காரகத்துவத்தினுடைய நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க வழிவகை செய்யும். இதுதான் மூலத்திரிகோண வீட்டினுடைய முக்கியமான பங்கு. அந்த அடிப்படையிலே எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீடில் மூலத்திரிகோணம் அடைகின்றன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். மேசம் வீட்டில் செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். ரிஷபம் வீட்டிலே சந்திர பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். மிதுனத்திலே எந்த கிரகமும் மூலத்திரிகோணம் அடைவதில்லை. கடகத்திலேயும் எந்த கிரகமும் மூலத்திரிகோணம் அடைவதில்லை. சிம்மத்திலே சூரிய பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். கன்னியிலே புதன் பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். துலாமிலே சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். விருச்சிகத்திலே எந்த கிரகமும் மூலத்திரிகோணம் அடைவதில்லை. தனுசிலே குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். மகரத்திலே எந்த கிரகமும் மூலத்திரிகோணம் அடைவதில்லை. கும்பம் ராசியிலே சனி பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். மீனத்திலே எந்த கிரகமும் மூலத்திரிகோணம் அடைவதில்லை. இந்த மூலத்திரிகோணம் ஒவ்வொரு கிரகமும் அடையக்கூடிய வீடுகளில் உங்கள் ஜாதகத்தில் வேறு எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசா காலத்தில் இந்த மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடுகளுடைய காரகத்தன்மைகளையும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு அந்த மூலத்திரிகோண வீட்டினுடைய அந்த மூலத்திரிகோண கிரகங்கள் வழிவகை செய்யும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.